ஓகே. இதில் என்ன கேட்டாங்கன்னா இந்த பெரபோலிக் இதுக்கு மேலே ஆக்குற அது என்ன சர்வே சரிதான். ஓகே. இப்போ எப்படி செய்ய போகிறேன்டா, என்னென்ன செய்ய போகிறேன்டா, நான் போகிற லைன் சரியா, நான் என்னென்ன செய்ய போகிறேன்டா, ஒரு அப்படி இந்த XY பிளேனை ஒரு லைனில் குறிக்க போகிறேன் சரிதானே. அதாவது இந்த வட்டத்தின் வழியே போக போகிறேன் சரி. இந்த வட்டத்தின் வழியே போக போகிறேன். வட்டம் தான் எனக்கு இப்போ லைன். வட்டத்தின் வழியே போய் என்ன செய்வோம், இன்டிகிரேட் பண்ண போகிறேன். இந்த வட்டத்தின் வழியே போய்க்க இங்கே 0 வந்து 2π வரையும் போவேன். வட்டத்தின் வழியே போய்க்கன்னே நான் டீட்டா வச்சு கொண்டு வைக்க போகிறேன். டீட்டா வச்சு கொண்டு வைக்க x7 இதை கொண்டு வைக்கலாம். எப்படி இதை cos θ sin θ வைப்போம். அப்போ cos θ y7 sin θ வைப்போம். ஓகேவா. இல்லை இதை கொண்டு வைக்கலாம். ஓகேவா. x7 cos θ y7 sin θ வைக்க போகிறோம். ஏன்னா நான் போகிற இந்த லைன்ன்றது இந்த வட்டம் சரி. இந்த வட்டத்தின் வழியே இதை வெட்டுற அந்த வட்டத்தின் வழியை போய்த்தான் குறிக்க போகிறேன். அப்போ அந்த நேரம் என்ன செய்யும், இந்த வட்டம்ன்றது என்னவாக இருக்கும், வட்டத்துக்குரிய சமன்பாடு இதுதான் சரி. வட்டத்தின் சமன்பாடு நான் டீட்டாவில் இருக்கேன். ஏன்டா XYயில் வச்சுக்க நான் கஷ்டம், டீட்டாவுக்கு மாத்திரேன். இப்போ பார்ப்போம். இப்போ என்ன செய்ய போகிறோம், 0வில் வந்து எக்ஸ்ன்றது 0ன்னு எடுத்தால் 0வில் வந்து 2πக்கு வரப்போம் சரி. 2πக்கு வரைக்க ஆரை தொகையிட போவோம். ஆரை இவரை இந்த சட்டுன்ற சர்வீஸை தான் தொகையிடுவோம். சட்டுன்ற தான் இதுதானே set7 1 - x squared. அப்போ சட்டுக்கு பதிலாக என்ன 1 - x squared தொகையிட போவோம். ஆவரேஜ் இந்த டீட்டா ஆவரேஜ் தொகையிடுவோம். டீட்டா ஆவரேஜ் தொகையிடக்கு என்ன வரும், டீட்டா ஆவரேஜ் தொகையிடக்கு என்ன வரும், என்ன ரூட் ஆஃப் இது அந்த கோசியன் மேட்ரிக்ஸிൻ്റെ இது வரும் சரிதானே. இதில் வந்து dx/dt சாரி டாபா x/θ சமன் sin θ அப்படி தான் மைனஸ் sin θ. டாபா y சமன் டாபா y/θ சமன் cos θ. ஓகேவா. அப்போ ரெண்டு வெக்கம் எடுத்தா sin வெக்கம் θ ப்ளஸ் cos வெக்கம் θ dθ 0 to 2π 1 மைனஸ் எக்ஸ் வர்க்கத்துக்கு பதிலாக என்ன, எக்ஸுக்கு பதிலாக என்ன வரையும் cos வெக்கம் θ dθ சமன் 0 to 2π sin வெக்கம் θ dθ. இதில் வந்து sin வெக்கம் θலாம் 0 to 2π cos 2θ over 2 dθ. அது என்ன வரும், காஃப் இன்டு 2π தொகையிட்டா அது 2π வண்ண தொகையிட்டா 2π தானே வரும். 2π மைனஸ் cos 2θ தொகையிட்டா என்னோட வரப்போ sin 2θ/2 sin 2θ/2 அப்படி தானே sin 2θ/2 0 to 2π இதை விட எடுத்தேன்டா சரி. ஓகேவா. வேறு என்ன வெளியுது. ஓகேவா. அதான் லைன் இண்டிகல். ஓகே தானே. அடுத்த f is a vector field and c is a piecewise smooth ஓகே லைன் இண்டிகேட்டரில் ஒரு அதாவது இது அதே தான் சேம் தான் சரி. அந்த சேம் தான் அதுதான் சொல்லுவாங்க சரி. அந்த சேம் தான். ஆனால் என்னென்னு சொல்லுவேன், இதே ஷேப்பை மாற்றிருக்கான் அவ்வளோதான். இதை இப்படி குறிக்கிறது, இதை இப்படி இதாக குறிக்கிறது பதில் அதிൻ്റെ ஷேப்பை என்னென்னு சொல்லியிருக்காங்க, காவியாக மாற்றிருக்கான் அவ்வளோதான் சரிதானே. காவியாக எஃப்ஐயும் காவியாக மாற்றி போட்டு அதையும் காவியாக மாற்றி எடுக்கான். ஓகே. அவ்வளோதான் வித்தியாசம், பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இல்லை இதில். ஓகேவா. ரெண்டுமே ஒன்று தான் செய்ய விளங்கும். ஓகே. f7 இருந்தால் ஓகே அண்ட் லெட் சி பி வெயிட் ஓகே இப்போ எஃப்ன்றது இப்படிண்டா லெட் சி பி top half of the circle x comes y comes 4 இது அதே மாதிரி இது செய்யணுமா, ஏற்கனவே செய்துட்டேன் நான் முதல் செய்து காட்டினாண்ணா. இதில் செய்திருக்கிறேன் நினைக்கிறேன், இது செய்தாச்சு இது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் சரிதான். இந்த கல்வி விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் சரிதான். இது ரெண்டும் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே அடுத்தது இதில் என்ன இது செய்யக்கூடாது. ஓகே
ஓகே பார்ப்போம் சரியா. ஓகே இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் பாத் ஓகேவா. ஓகே இது என்னடா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் லைன் இன்டிகல்ஸ். அதாவது என்ன சொல்லுவாங்கடா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் பாத். அதாவது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபீல்டாக இருந்தால் அது என்ன செய்யும், எந்த பாதையிலையாக தங்கி இருக்குமா. இதேக்கே படித்தது தான் சரிதான், இதேக்கே ஃபிசிக்ஸில் படித்தது. என்ன ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபீல்டாக இருந்தால் அது அந்த லைன் இன்டிகிரல், அதாவது அந்த சக்தி என்றது என்ன இது பாதையில் தங்கி இருக்குமா, இல்லை பாதையில் தங்கி இருக்கா சரிதானே. அதுதான் இதில் சொல்லுவாங்க சரிதானே. கன்சர்வேட்டிவ் வெக்டர் ஃபீல்டில் என்ன ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் லைன் இன்டிகல் அதை எப்படி குறிக்கிறான், எந்த பாதையிலையும் தங்காண்டதை எப்படி குறிக்கிறான் சரிதானே. அதாவது எஃப்டிஆர்ன்றதை என்னென்னு சொல்லுவான் என்ன குறிக்கலாம், பையன்றது என்ன, இதாவது பொட்டென்ஷியல் ஃபங்க்ஷன் டெல் பை என்ன பையன்ற ஃபங்க்ஷன் கிரேடியன் டெல் பை இன்டு டிஆர். அப்போ டெல் பை இன்டு டிஆர் அன்றைக்கி அது என்ன வருது அந்த இதை போவாங்க சரி. அதாவது இது எப்படி வருதுண்டா ஏபி ஆர்ன்றது இப்போ என்னென்னு சொல்ல, ஆர்ன்றது என்னத்தில் குறிக்கலாம், டீன்றதில் குறிக்கலாம் சரிதானே. ஆரண்டவர் ஆரில் குறிக்கலாம், டீயில் குறிக்கலாம், ஆரண்டவரை டீயில் குறிக்கலாம். அப்போ ஆரண்டவரை டீயில் குறிக்க என்ன செய்யலாம், ஆரண்டவரை டீயில் குறிக்க இந்த டிஎன்ற லிமிட்டுக்கு பதில் ஆர் ஆஃப் டி என்ற லிமிட் தான் வரும் சரிண்ணா. டிஆர் போடைக்க ஆர் ஆஃப் டி தான் வரும், ஆர் ஆஃப் டி என்ற லிமிட் தான், அதை தான் இதில் போட்டு வச்சுக்காங்க ஓகே தானே. ஓகே இந்த இது ஓகே நீங்கள் இதில் ஓகே நீங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ கனெக்டட் ரீஜன்டா என்னென்னு சொல்லியிருக்காங்க சார். கனெக்டட் ரீஜன்டா என்ன அந்த ஏதாவது ஒரு புள்ளியில் வந்து ஏதாவது 2 புள்ளியை வச்சு கனெக்ட் பண்ணலாம், அதுக்குள்ளே புள்ளிகளை வச்சுக்கொண்டு சிம்பிளி கனெக்டடா எல்லா க்ளோஸ் கர்வுண்டா கர்வுன்றது என்ன இப்படி போய் இப்படி வாருது சரிதானே, இப்படி போய் இப்படி வாருது தான் க்ளோஸ் கர்வுன்ற டி என்க்ளோசஸ் ஒன்லி பாயிண்ட்ஸ் தட் இப்படி ஒரு க்ளோஸ் கர்வுக்கு நம்ம அந்த டிஎன்ற ரீஜனுக்கு அது என்ன செய்யும், அந்த கர்வில் இருக்கிற எல்லா புள்ளியுமே அந்த டிஎன்ற ரீஜனுக்காக இருக்குமா அதுதான் சொல்லியிருக்காங்க ஓகேவா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இது கன்சர்வேட்டிவ் ஃபீல்டாக இருந்தால் இப்படி எழுதலாம் சரிதானே. அதானே வா இல்லை இந்த எஃப்ஜி இதுகள் 3 கண்டினியூஸாக இருந்தால் இப்படி இதுகள் கண்டினியூஸாக இருந்தால் அந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷன் கன்சர்வேட்டிவ் ஓகேவா. அப்போ எஃப்ன்ற ஃபங்க்ஷன் கன்சர்வேட்டிவ் ஓகேண்ணா அது ஓகே. அப்போ தேர்ஸ் பொட்டென்ஷியல் ஃபங்க்ஷன் ஒன்று எக்ஸிஸ்டாக இருக்கும், அதை ஜோதிச்சுக்கோள் ஓகே. அடுத்தது இது இப்படி இருந்தால் என்ன செய்யும், ஒரு ஃபீல்ட் கன்சர்வேட்டிவாக இருந்தால் அந்த இன்டிகிரேஷன் கட்டாயம் 0 இருக்கும் ஓகே தானே. கன்சர்வேட்டிவ் ஃபீல்டுனா என்ன டோட்டல் ஒரு இது என்ன க்ளோஸ்ட் கர்வ் பார்த்துட்டா அது 0 இருக்கும் ஓகே. க்ளோஸ் கர்வ் பார்த்துக்கு ஓப்பன் கர்வ் பார்த்துக்கு இல்லை. இப்போ ஓப்பன் கர்வ் பார்த்துட்டா இப்படி, க்ளோஸ்ட் கர்வ் பார்த்துட்டா இங்கே போய் அப்படியே திரும்பி வாருது சரி. ஆரம்பத்துக்கு திரும்பி வந்தால் 0 இருக்கும். அடுத்த ஃபார் எனி பாயிண்ட்ஸ் பி அண்ட் டி இன் டி, அதாவது எந்த பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் இப்போ இதில் இருந்து இங்கே ஒரு டி என்ற ரீஜனுக்கு பி கியூன்ற புள்ளி எடுத்தால் இதில் வந்து இப்படி போனால் என்ன, இப்படி போனால் என்ன, எப்படி போனாலுமே என்ன இன்டிகிரேஷன் ஒன்றா தான் இருக்கணுமே அதுதானே சரிதானே ஓகே. ஓகே இந்த கேள்வியை பார்ப்போம் ஓகே. அடுத்தது கன்சர்வேட்டிவ் ஃபீல்ட் டெஸ்ட். கன்சர்வேட்டிவ் ஃபீல்டாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான வேலை என்ன, இப்போ 2 இதாக இருந்தால் 2 இருக்கேங்க கன்சர்வேட்டிவ் ஃபீல்டாக டெஸ்ட் பண்ணணும்டா என்ன செய்யணும், எஃபோட ஐ பேருக்கு போடியா என்ன டாபா எஃப் ஓவர் டாபா வை சபன் டாபா ஜி ஓவர் டாபா எக்ஸ் ஓகேவா. மாறி எடுத்தா சரி ஓகேவா ஓகே. ஸோ தட் த வெக்டர் ஃபீல்ட் இந்த இது இஸ் கன்சர்வேட்டிவ், இந்த ஃபீல்டில் கன்சர்வேட்டிவ்னு சொல்லணுமா. e to the power x sin y minus y I plus e to the power x cos y minus x minus 2 j ஓகேவா. ஓகே இதை சரியா. இதில் என்ன சொல்லியிருக்கான், இது என்ன கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு காட்டணும் அவ்வளோதான். கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு காட்டுறதுக்கு என்ன டாபா எஃப் ஓவர் டாபா வை என்ன டாபா எஃப் ஓவர் டாபா வை என்ன இதை கொண்டு வந்து வையால் வகையிட்டு ஆரம்பம்
e to the power x மாதிரி sin y ஆகிட்டா cos y மைனஸ் y ஆகிட்டா 1 சரிதானே டாபா g ஓவர் டாபா எக்ஸ் டாபா g ஓவர் டாபா எக்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபீல்ட் டெஸ்ட் டாபா எக்ஸ் என்ன எக்ஸ் கோஜ் வாயிடு இந்த ஃபங்க்ஷனை எக்ஸ் கோஜ் வாயிட்டாண்டா cos y மாறிலி e to the power x ஆகிட்டா e to the power x cos y மைனஸ் எக்ஸ் ஆகிட்டா 1 சய 0 சரிதானே 0 ரெண்டுமே சமன் சரிதானே டாபா எஃப் ஓவர் டாபா y ஆகவே எஃப் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபீல்ட் ஓகேவா அடுத்த என்ன கேட்டவன் தென் ஃபைண்ட் த ஸ்கேலர் பொட்டென்ஷியல் ஃபங்க்ஷன் ஸ்கேலர் பொட்டென்ஷியல் ஃபங்க்ஷன் எஃப் ஃபோர் எஃப் அப்போ இது என்ன இருக்கும் கேபிட்டல் எஃப்ன்றது டாபா எஃப்ஆ இருக்கும் ஓகேவா என் இதான் சொன்னாங்க என்ன டாவாங்க டெல் எஃப்ஆ இருக்கும் அதாவது எஃப்ன்ற ஃபங்க்ஷன் படித்துறது தான் எஃப்ஆ இருக்கும் ஓகேவா அது என்ன எஃப்ன்ற ஃபங்க்ஷனை படித்துறேன்னு இது இருந்தால் எஃப் எப்படி காணலாம் சொல்லுவோம் படித்துறேன் தெரிஞ்சால் இப்போ ஃபங்க்ஷன் எப்படி காணுவது ஏதாவது ஒரு புள்ளி தெரியணும் அப்படி தானே ஏதாவது ஒரு புள்ளி தெரியணும் இல்லையா ஃபைண்ட் ஸ்கேலர் பொட்டென்ஷியல் ஃபங்க்ஷன் எஃப் ஓ எஃப் என்ன எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நோட் ஓவர் എക്സ് മൈനസ് എക്സ് നോട്ട് ഓവർ അതിൻ്റെ ഇതെന്നെ എൻ്റെ തെരിയും ഇതെന്നെ ഇതിൻ്റെ എഫ് തന്നെ അതന്നെ ഇതിൻ്റെ ഇതന്നെ ഇ ടു ദ പവർ എക്സ് സൈൻ വൈ മൈനസ് വൈ കമ ഇ ടു ദ പവർ എക്സ് കോസ് വൈ മൈനസ് എക്സ് മൈനസ് 2 ഇതാണ് ഇത് ശരിയാ അപ്പം എന്നെ ഇതിൻ്റെ പഠിത്തരം കാണണമല്ല ഇതിൻ്റെ പഠിത്തരം കാണണ്ട இந்த எஃப்ன்றதை எஃப் ஆஃப் செட்டுன்னு போச்சுண்டா செட் மைனஸ் செட் நோட் ஓவர் இது என்ன இ டு த பவர் எக்ஸ் சைன் ஒய் மைனஸ் ஒய் சமன் செட் சாரி வெயிட் என்ன பிரச்சனை வா ஓகே இது நான் என்னத்தில் வெயிட் என்ன ஓகே இது என்னென்னு சொல்லிக்கலாம் அந்த ஃபங்க்ஷனை காணட்டாம் எஃப்ஐ காணட்டாம் இப்போ காட்டுறதுக்கு என்ன செய்யலாம் ஒரு வழி இருக்குது அப்படின்ட்டா வேறு என்ன வழி இது என்ன இது அப்படி சொல்லாமடா வேறு டெல் எஃப்ன்றது என்ன டாபா எஃப் ஓவர் டாபா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஐ ப்ளஸ் டாபா எஃப் ஓவர் டாபா ஒய் ஜே இதில் வந்து எஃப் எப்படி எடுக்கலாம் ஓகே இதில் வந்து எஃப் எப்படி காணலாம்ட்டா இது எனக்கு ஏழுன்னு சாரி செகண்ட் செமியில் இங்கே வந்தேன் நினைக்கிறேன் இது எப்படி காணலாம் என்றால் டாபா எஃப் ஓவர் டாபா எக்ஸ் செவன் e to the power x sin y minus y ஓகேவா இன்டிகிரேட் பண்ணால் எஃப் செவன் எக்ஸ் கோச்சு இன்டிகிரேட் பண்ணுறேன் நான் ரெண்டு பக்கம் இன்டிகிரேட் பண்ணால் இருந்தானே எஃப் செவன் எக்ஸ் கோச்சு இன்டிகிரேட் பண்ணால் e to the power x sin y minus yx ஓகேவா yx ப்ளஸ் c1 என்ற மாறலி அது என்னத்தில் தாங்க இருக்கும் எக்ஸில் இந்த சி என்ன மாறலி என்னத்தில் தாங்க இருக்கும் c1 depend on y comma constant சரிதான் y comma constant நான் என்ன சொல்லுவேன் டிபெண்ட் என்ன ஒரு மாறிலியையும் கொண்டிருக்கும் வையையும் கொண்டிருக்கும் இந்த சி என்ற ஃபங்க்ஷன் c1 என்ற ஃபங்க்ஷன் ஏன்டா ஏன் சொல்லுவா அப்போ இந்தியாவில் இப்போ எஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்கு இதுக்கு பதிலாக இந்த சிக்கு பதிலாக வையண்டு வந்தால் நான் எக்ஸ்கோச்சு பயோடேக்க என்ன வந்திருக்கும் இதுதான் வந்திருக்கும் அப்போ அந்த இந்த c1 ஃபங்க்ஷனை குறிக்கணும் அது இப்படி வரும் ஓகேவா டாபா எஃப் ஓவர் டாபா ஒய் சமன் எப்படி வரும் e to the power x cos y minus x minus 2 அப்போ இதில் வந்து எஃப் எழுதலாம் எஃப் எழுதினா என்ன வரும் e to the power x cos y தொகையிட்டா sin y இல்லை cos y தொகையிட்டா sin y தானே ஓகே sin y sin y மைனஸ் sin y மைனஸ் இது எக்ஸ் ஒய்ன்ட்டு வரும் சய 2 y ப்ளஸ் c2 சரியான c2 டிபெண்ட் ஆன் இது எஃப்ன்றது பதிலாக
எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய், இது எஃப்ண்டு குறிக்கிறதுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் டிபெண்ட் ஆன் என்ன எக்ஸ் கன்ஸ்டன்ட் ஏதோ ஆர்பிட்டரி, சரி ஆர்பிட்டரி நம்பரையும் கொண்டது. ஓகே, இப்போ ரெண்டுலேயும் பொது டேர்ம் என்ன e⁴x sin y, ரெண்டுலேயும் அப்படி தான் வந்து என்ன. அப்போ இதில் வந்து எழுதலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய், ரெண்டுலேயும் பொது டேர்ம் என்ன e⁴x sin y மைனஸ் எக்ஸ் ஒய் அதுவும் இருக்குது. இங்கே வாரது என்ன 2y வருது, சரிதானே. அப்போ இப்போ என்ன சொல்ல ஆகுண்டா, இந்த இதில் வையில் டேர்ம் இருக்கும்னு சொன்னால அந்த டேர்ம் தான் இது. ஓகேவா, இதில் வரப்போகிற வையில் வரப்போகிற டேர்ம் தான் இந்த டேர்ம். ஓகேவா, இன்னொன்று சொன்னான் இதில் எக்ஸில் டேர்ம் இருக்கும்னு சொன்னால இதில் எக்ஸில் டேர்ம் இருந்தால் அது இங்கே வந்திருக்கும். ஆனால் அந்த டேர்ம் இங்கே விரையிலன்றபடியா எக்ஸில் டேர்ம் இல்லை, சரிதானே. எக்ஸில் டேர்ம் இல்லை, அங்கால ஒரு மார்லி C3, இது ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட். ஓகேவா, ஆர்பிட்டரி சரி, ஆர்பிட்டரி கன்ஸ்டன்ட் இல்லை, ஆர்பிட்டரின்றா என்ன, ஏதோ ஒரு நம்பர் வரும், அவ்வளோதான். C3ன்றது ஏதோ ஒரு நம்பர் வரும். இதுதான் fxyன்ற சமன்பாடு. ஓகேவா, ஓகே ஓகே, இதான் விஷயம். ஓகேவா, அடுத்தது அடுத்த என்ன ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். ரெண்டாவது கேள்வி என்ன சொல்லியிருக்கான், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் சமன் e⁴y I plus x e⁴y j கேட்டுக்கான என்ன, ஸோ தட் த ஃபோர்ஸ் ஃபீல்ட் எஃப் இஸ் கன்சர்வேட்டிவ் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் ஸ்கேலர் பொட்டென்ஷியல். ஓகே, காணலாம். ஓகே, டாபா எஃப் ஓவர் டாபா எஃப் ஓவர் டாபா வை என்ன வரும், டாபா எஃப் ஓவர் டாபா வை என்ன y e⁴y தான், டாபா ஜி ஓவர் டாபா எக்ஸ் இன்னும் இருக்கும், எக்ஸ் y வேறு எக்ஸ் y எக்ஸ் e⁴y எக்ஸ் y எக்ஸ் y i⁴y வரும். அது சமன் டாபா எஃப் ஓவர் டாபா வை ஆகவே எஃப் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபீல்ட். ஓகே ஓகே, அடுத்த ஸ்கேலர் ஃபங்க்ஷனை காணிச்சோம். இதில் வந்து என்ன எழுதலாம், எஃப் சமன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் சமன் y வச்சு தொகையிட்டேன்டா என்ன e⁴y y வச்சு தொகையிட்டா e⁴y ப்ளஸ் C1, இது என்ன இடத்துல கேட்கும், எக்ஸில் தான் கேட்கும். சரி, C1 எக்ஸில் தான் கேட்கும். என் y வச்சில் y வச்சு தொகையிட்டா C1 எக்ஸில் தாங்கி இருக்கிற மாறலி வரும். சரி, எக்ஸில் தாங்கி இருக்கின்ற எக்ஸ் வர்க்கம் 5 அப்படி ஏதோ ஒன்று வரலாம். சரி, எக்ஸ் 2 இல்லை எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படி ஏதோ ஒன்று வரலாம். ஓகேண்ணா, ஓகே. இதில் வந்து எழுதலாம் என்ன, அடுத்து என்ன, ஆமாம் விட்டானா, சாரி இது சரியா, இப்போ இந்த எஃப்பும் அந்த எஃப்பும் ஒன்று இல்லையா. இப்போ ஓகே, இது ஓகே, இது கன்சர்வேட்டிவ் ஃபீல்டுன்றது காட்டியாச்சு. இப்போ எஃப்ன்றது என்ன, டெல் எஃப்ன்றது என்னவாக இருக்கும், எக்ஸ் ஒய்ன்றது e⁴y எக்ஸ் e⁴y. ஓகேவா, அதுதான் என்னவாக இருக்கும், அது என்னவாக இருக்கும், டாபா எஃப் ஓவர் டாபா எக்ஸ் ப்ளஸ் ஐ டாபா எஃப் ஓவர் டாபா ஒய் ஜே. ஓகேவா, இப்போ டாபா எஃப் ஓவர் டாபா எக்ஸ் என்னென்னு தெரியும் e⁴y, டாபா எஃப் ஓவர் டாபா ஒய் என்னென்னு தெரியும் எக்ஸ் e⁴y. ஓகேவா, இதில் வந்து வந்தால் இது எக்ஸ் குறிச்சிடணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் சமன் e⁴y குறிச்சா e⁴y இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் C1 ஆஃப் வையில் சமன்பாடு வரும். இதை தொகையிட்டா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் சமன் இதை தொகையிட்டா என்ன வரும், y வச்சு தொகையிட்டா y வச்சு தொகையிட்டா எக்ஸ் இருக்கும், e⁴y தொகையிட்டா y தான், ப்ளஸ் என்ன வரும் C2 இன்ட்டு எக்ஸில் ஒரு சமன்பாடு வரும். சரிதானே, இங்கே பார்த்தா இது C1ல் வையில் சமன்பாடு இருக்கும், இங்கே வையில் வந்திருந்தால் கட்டாயம் இங்கே வந்து வை வந்திருக்கும். இது ரெண்டுமே என்ன வேறு இல்லை. ஓகே வேறு இல்லை. அப்போ இப்போ பார்த்தேன்டா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்றது என்னவாக இருக்கும், எக்ஸ் e⁴y இதில் 2 இடத்துலையும் இருக்குது பொது சாக.
இங்கே வையில சமன்பாடு இருக்குன்னு சொல்லுவான். இதில் வந்து என்ன சொல்லுவான், வையில சமன்பாடு இருக்குது. ஆனால் இங்கே ஏதாவது இருக்கா வையில, அதாவது இங்கே என்ன சொல்லுவான்டா, இங்கே வையில சமன்பாடு இருக்குன்னு சொன்னான்டா ஒன்றில் ஏற்கனவே அந்த ஃபங்க்ஷனில் இருந்திருந்துன்னா கட்டாயம் இதில் வந்திருக்கும், ஏதோ வை வர்க்கம் அப்படி ஏதோ வந்திருக்கும். இதில் வையிலேயே விரையிலண்டா என்ன அர்த்தம், வையில சமன்பாடு இல்லை சக. இங்கே எக்ஸில் இருக்குதான், அப்போ இங்கே எக்ஸில் இருக்குன்னா இங்கே எக்ஸில் ஏதோ ஒன்று வந்திருக்கணும். சரிண்ணா, இங்கே எக்ஸில் ஏதோ ஒன்று வந்திருக்கணும். இதை தவிர வேறு ரெண்டு எக்ஸில் வந்துருக்கணும். இல்லை, அவள் அதுவும் 0, எக்ஸில் இருக்க ஃபங்க்ஷனும் 0. அவள் மாறலி C3. சரியான, அப்போ என்ன எக்ஸ் e⁻y ப்ளஸ் C3 என்ன ஆர்பிட்ரரி. ஓகேவா, ஆர்பிட்ரரி. ஓகே, ஃபைண்ட் த ஒர்க் டன் பை த ஃபீல்ட் ஒன் அ பார்ட்டிகல் மூவ்ஸ் தட் ஃப்ரம் ஓகே 1,0 வந்து 1,0 வந்து -1,0. இந்த சர்க்கியூவில் பார்த்தே காணட்டாம் y சமன் x சமன் cos t ஆகும். அப்படி சொன்னோன்னா அப்படியா சொன்னோன்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. x சமன் cos t, y சமன் sin t. t வேரிஸ் ஃப்ரம் 0 to π, அது தெரியும் தானே. 0 to π ஏன் இது தெரியும் தானே. t சமன் இங்கே வந்து இங்கே போகுது. சரி, 2π வராது. சரி, t சமன் t 0 to π. Rn ஓகே, Rn இருக்கும், மண்ணாக இருக்கும், அதான் நீங்கள் அவன் எழுதி வச்சுக்கான. அது ஓகே. சரி, என்ன டி இங்கே வந்து அளக்க போகும். டி இங்கே இது எக்ஸ், அப்போ கோணன் டி இங்கே வந்து அளக்க போகும் 0 to π. ஓகேவா, 0 to π. இந்த வட்டத்தின் வழியே இந்த வட்டத்தின் வழியே, அதாவது இந்த லைன் வழியே லைன் இன்டிக்கல் காணப்போம். ஓகேவா, லைன் இன்டிக்கல் காணப்போம். என்ன 0 to π. என்ன ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபங்க்ஷனை வாங்க, இது ஃபங்க்ஷன் e⁻y x e⁻y. சரி, e⁻y சரியா. ஓகே, சரியா, இன்டு dr. சரியான, என்ன சமன்பாடு f dr. அதுதானே dr என்ன சொல்லுவா. ஆர்காவி என்ன, ஆர்காவி இங்கே எழுதுவோன்னா ஆர்காவி என்னத்தில் தங்கியிருக்கு, டீயில் தங்கியிருக்கு. xj xi i ப்ளஸ் yj. ஓகேவா, அது என்ன cos ti ப்ளஸ் sin tj. ஓகேவா, dr என்ன dr காவி என்னென்று வரும், இதில் வந்து எழுதலாம் dr காவி என்னென்று எழுதலாம். dr எடுத்த என்னென்று வரும், t உருஜுவாய் வரும். அதாவது dr சமன் t உருஜுவாய் இடையே என்னென்று வரும், cos t எடுத்து வாயிட்டா மைனஸ் sin t i காவி dt சக sin t வாயிட்டா cos t j காவி dt. ஓகேவா, இது என்னென்று வரும் மைனஸ் sin t i ப்ளஸ் cos t j dt சமன் 0 to π. ரெண்டையும் பிரிக்கினேன்டா என்ன வரும், மைனஸ் sin t e⁻y ப்ளஸ் x e⁻y cos t dt. இதை தொகையிட்டுட்டேன். இதில் இதுகளுக்கு பதிலாக பிரதிடலாம். வா 0 to π e⁻yக்கு பதிலாக என்ன e⁻sin t மைனஸ் sin t e⁻sin t ப்ளஸ் x into e⁻y பதிலாக x into e⁻y பதிலாக x பதிலாக cos t e⁻sin t. அப்போ cos secant t e⁻sin t. ஓகேவா, dt. இதை தொகையிடணும். இதை அப்படி தொகையிடலாம். சொல்லு ஒரு ஃபங்க்ஷன் வாய்கிட்ட அப்படியா e⁻sin t எப்படி தொகையிடலாம், எப்படி இதான் சொல்லு. sin t பதிலாக கே போட்டு தொகையிடலாம். சரிதானே, sin t பதிலாக இப்போ 0 to 0 இல்லை போஸ். ஸோ எப்படி தொகையிடலாம் என்றால்
ஓகே இது எப்படி துவையிடலாம்னாவா இப்படி துவையிடுவோம். இதாக தொழில் தெரிஞ்சு சேவை எடுக்கலாம். இதை தொழில் தெரிஞ்சு சேவை எடுத்தால் வருமா இதை தொழில் தெரிஞ்சு எப்படியும் எடுக்கலாம் சார், எந்த பிரச்சனையும் வராது. இது கொசகண்டியா கொசகண்டி 1 - sin கண்டி என்று குறிக்கலாம். சார் 1 - sin கண்டி என்று குறிக்கலாம். ஓகே ஓகே இது எப்படி வரும் என்றால் sin t minus இவரத்தை ஈட்டு அப்போ sin t over sin t ஆகிட்டால் தொழில் செவ்வாய் ஈட்டு அப்போ sin t எடுக்கும். இதையும் எடுக்கலாம். இது எடுக்க ஈஸி, sin t எடுக்கிற ஈஸி. தொழில் செவ்வாய் சரியா மைனஸ் கொஸ்டி தொழில் தெரிஞ்ச செவ்வாய்க்கு sin t எடுத்தால் ஈட்டு அப்போ sin t மைனஸ் இது என்ன 0 to pi மைனஸ் 0 to pi. நான் முதல்ல இது விவரம் மட்டும் தோயோண்ணா 0 to pi இது அதே மைனஸ் கொஸ்டி இன்டு ஈட்டு அப்போ மைனஸ் ஈட்டு அப்போ sin t ஓவர் sin t வகையிட்டா என்ன sin t வகையிட்டா கொஸ்டி டிடி அந்த 2 கொஸ்டியும் மட்டுப்படும். சரி மட்டுப்பட திருப்பி ஈட்டு அப்போ sin t வரும். சரிதானே? ஓகே sin t வகையிட்டா மைனஸ் கொஸ்டி ஓகே சாக்க இந்த இவரை வாயிட்டா என்னென்னு வரும்டா இது என்ன 1 - sin வர்க்கம் t ஓகேவா 1 - sin வர்க்கம் t 1 - sin வர்க்கம் t இன்னைக்க 0 to pi ஈட்டு அப்போ sin t ஓகேவா ஏன்னு வச்சுக்கண்டா அஞ்சால வெட்டப்பட போகுது டிடி சாய இது அதே மாதிரி செய்யலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி செய்யலாமா? அதே மாதிரி செய்யலாம். சரி அதே மாதிரி திருப்பி cos 2t என்று எடுத்து செய்யணும்னு நினைக்கிறேன். இல்லையா? என்ன செய்யலாம் இல்லாட்டிக்கு இப்படி செய்யலாம் என்றால் தொகையீடு தெரிஞ்ச சாமியோட தொகையீடு இதில் sin வர்க்கண்டி sin tயில் இதில் இல்லாட்டிக்கு sin tக்கு பதிலாக கேன்ற ஒரு மாலியை கொடுத்தும் செய்யலாமா? நான் கேன மாலியை கொடுத்து செய்ய லிமிட் போவது கஷ்டமாக வரப்போகுது. அதான் விட்டு செய்யும். என்ன செய்யலாம் sin வர்க்கம் இல்லையா sin வர்க்கம் t ஈட்டு அப்போ sin t இதுக்கு என்ன செய்யலாம் என்ன வரும்? அதே மாதிரி வாயிடுவோமா? அதே மாதிரி வாயிட்டா என்ன வரும்? ஓகே அதே மாதிரி வாயிடுவோம். மெயின் எனக்கு இப்போ நான் என்ன செய்வேன் இந்த இதான இருக்குது இப்போ இவ்வளவும் ஓகே சரிதானே இவ்வளவும் ஓகே. ஏன் இந்த கொஸ்டியும் வெட்டப்படும். இது மைனஸ் அப்போ ப்ளஸ் மைனஸ் ஈட்டு அப்போ sin t ப்ளஸ் ஈட்டு அப்போ sin t இவரும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ இருக்க போகிறது இவர் ஒரு ஆள் இருப்பார் அடுத்தது நான் தொகையிட வேண்டியது யாரை மைனஸ் sin வர்க்கம் t ஈட்டு அப்போ sin t dt ஓகேவா? நான் இங்கே யாரை தொழில் தெரிஞ்ச சேவை எடுக்கேன் sin t தொழில் தெரிஞ்ச சேவை எடுக்கேன். அப்போ மைனஸ் sin வர்க்கம் t இன்டு sin t தொழில் தெரிஞ்ச சேவை எடுத்தால் ஈட்டு அப்போ sin t ஓவர் cos t மைனஸ் ஆகிட்ட ப்ளஸ் cos t 0 to pi மைனஸ் ப்ளஸ் 0 to pi sin வர்க்கம் ஈட்டு அப்போ sin t ஓவர் cos t இன்டு sin வர்க்கம் t வாயிட்டா 2 sin t வாயிட்டா cos t அந்த கொஸ்டியும் இந்த கொஸ்டியும் மட்டுப்படும். இப்போ என்ன 2 sin t ஈட்டு அப்போ sin t வரும். அது ஏற்கனவே வாயிட்டாச்சு சரிதானே என்னுடைய துவையிட்டாச்சு அதை காணலாம். ஓகே தானே அதுக்கு ஏன் துவையிட்டேன் இல்லை அதான் முதலாவது துவையிட்டது சரிதானே அதான் இது அதை துவையிட்டு காணலாம். ஓகேவா? ஓகே விட வெறும்னு நினைக்கிறேன். விட வெறும் சரிதானே ஓகேவா 2 அப்போ sin t ஓகேவா? ஆன்சர் என்ன வரும்டா 2 sin t வா இது 0 தானே இது 0 sin tக்கு போல 0 வரும். அடுத்த இதுக்கு வரைக்க இது 2 sin t ஈட்டு அப்போ sin t இது என்ன இது அங்கே இருக்குது என்ன வரப்போகுது இது
cos t e to the power sin t 0 to pi minus இது அது வெட்டுப்பட்டது தான், அது வெட்டுப்பட்ட வழியா இது என்ன வரும் மைனஸ் 0 to pi e to the power sin t over -1 dt என்று வேறு நினைக்கிறேன். அப்படியா ஏதோ dt என்று வேறு நினைக்கிறேன். e to the power sin t தொழிடணும், இதை தொழிடணும். ஆன்சர் ஏதோ அப்படி தான் வரும். என்ன இது பைய போட்டால் 2 நேரம் இது 1 தான் வரும், அதை விடுவோம். cos pi -1 -1 cos pi -1 cos 0 1 மைனஸ் இவேரை எப்படி துவைட்டாலும் என்ன வரப்போகுது சைன் பை ஓகே இது இவேரை துவைட்டா என்ன வரப்போகுது இ டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இ டு அப்போ சைன் டி வைட்டா இ டு அப்போ சைன் டி வைட்டா கோஸ்டி அப்படியா கோஸ்டி சைன் டியை வைட்டா தான் சைன் டி வைட்டா கோஸ்டி கோஸ்டி 0 பையை போட்டேன்டா இது என்ன இது அப்போ 1 இருக்கும் 1 over 2 இருக்கும். இது என்ன -2 ப்ளஸ் காஃப்னு வரும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன -3/2 இது ஒன்று வரும்னு நினைக்கிறேன். சரி இது நான் சரியான்னு தெரியல இங்கால இது வரைக்கும் ஓகே சரிதான், இது தொகைவோது அது வரைக்கும் ஓகே சரிதான், அது விளங்கினா சரி ஓகே. அடுத்த கேள்வி என்ன ஆகணும், அடுத்த கேள்வி என்ன இவ்வளோதான் கேள்வி நினைக்கிறேன் சரிதானே ஓகே இவ்வளோதான் கேள்வி. என்ன பாடம் இது ஓகே ஓகே சரியா ஓகே இது முடிஞ்சது.